படிக்க வைக்கிறோம், கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம், எல்லா வசதிகளையும் அந்த குழந்தைகளுக்கு செய்து தருகிறோம். ஆனால் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தோல்வியை தாங்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் நாம் ஊட்டி இருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. வசதி வாய்ப்புகளோட குழந்தை வளரணும்னு நினைக்கிறோம். என் குழந்தை ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா இருக்கணும், நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என் குழந்தை ரொம்ப வசதியா இருக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாவற்றையும் அந்த குழந்தை பெற்று வாழணும்னு நினைக்கிறோம். வெற்றியை மட்டும் தான் தழுவ வேண்டுமா? 1000 முறை தோல்விகள் எவனுக்கு வருகிறதோ அவன் தான் நிரந்தர வெற்றியாளனாக இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறான். அந்த தோல்வியை தாங்கக்கூடிய சக்தியை அந்த குழந்தைக்கு நாம கற்றுக் கொடுத்திருக்கோமா? இல்லை. இதுக்கும் இந்த இலக்கிய மன்றத்திற்கும் இந்த காலத்தை வென்ற தமிழ் இலக்கியத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது?